வணக்கம். நான் சத்யா வர்ஷா. இந்திய அரசியல் அமைப்பு ஆலோசகராக பணியாற்றி வருகின்றேன். அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தேர்தல் அறிக்கை 201 கோவை பாலக்காடு சாலை, மதுக்கரை மேட்டுப்பாளையம் சாலை, நரசிம்ம நாராயணபாளையம் வரையிலான மேற்கு புறவழிச்சாலை திட்டப் பணிகள் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும். தேர்தல் அறிக்கை 202 கோவை பாலக்காடு சாலை, மதுக்கரை செட்டிப்பாளையம் பிரிவு முதல் அவிநாசி சாலை நீலாம்பூர் சந்திப்பு வரையிலான எல்&டி பைபாஸ் 4 வழிச்சாலையை 6 வழிச்சாலையாக மாற்றம் செய்யப்படும். தேர்தல் அறிக்கை 203 அவிநாசி சாலையில் உப்புளிப்பாளையம் முதல் கோல்டு விங்ஸ் வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைந்துள்ளது. இந்த உயர்மட்ட மேம்பாலத்தினை அவிநாசி சாலையில் சின்னியம்பாளையம் முதல் நீலாம்பூர் எல்&டி பைபாஸ் சாலை சந்திப்பு வரை நீட்டிப்பு செய்து புதிய மேம்பாலம் அமைத்து தரப்படும். தேர்தல் அறிக்கை 204 கோவையில் உள்ள திருச்சி செல்லும் சாலையில் ராமநாதபுரம் உயர்மட்ட மேம்பாலம் அருகிலிருந்து சிங்காநல்லூர் சந்திப்பு ஒண்டிப்புதூர் மேம்பாலம் வரை புதிய உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தரப்படும். தேர்தல் அறிக்கை 205 கோவை பொள்ளாச்சி சாலை எல்&டி பைபாஸ் சாலை சந்திப்பில் கற்பகம் கல்லூரி அருகில் ஏற்படும் கடும் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தரப்படும். தேர்தல் அறிக்கை 206 தடாகம் சாலை லாலி ரோடு சந்திப்பில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தரப்படும். தேர்தல் அறிக்கை 207 கோவை திருச்சி சாலை செயின்ட் மேரிஸ் பள்ளி அருகில் இருந்து துவங்கி லங்கா கார்னர் ரயில் நிலைய சாலையில் காவல் ஆணையாளர் அலுவலகம் வரை உயர்மட்ட மேம்பாலம் அமைத்து தரப்படும். தேர்தல் அறிக்கை 208 சர்வதேச அணிகள் பங்கு பெறும் வகையில் புதிய கிரிக்கெட் மைதானம் கோவையில் அமைத்து தரப்படும். தேர்தல் அறிக்கை 209 கோவை மாநகராட்சி ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் வெள்ளலூர் கட்டுமான பணிகளை விரைந்து முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும். தேர்தல் அறிக்கை 210 சிறுவாணி அணையை தூர்வாரி சீரமைக்கும் திட்டத்தில் கேரள அரசின் பேச்சுவார்த்தை நடத்தி மத்திய அரசின் உதவியுடன் நிறைவேற்றப்படும். நன்றி.